ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதில் வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கமெண்ட் எதுக்குன்னா, இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் எழுதியிருக்கோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம வந்து சும்மா பேசிக்காக எழுதி வைக்கலாம். அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 10 லைன் கோடு எழுதிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாளைக்கு வந்து அந்த கோடை இன்னொரு பர்சன் யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ அந்த பர்சனுக்கு நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்றது புரியணும். ஸோ அதுக்காக சின்ன ஹிண்ட் மாதிரி நீங்கள் ஒரு லைன் கோடு எழுதுறீங்கன்னா அது மேலே ஜஸ்ட் ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் லைன் வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்றத ஒரு ஹிண்ட் மாதிரி மேலே எழுதி வைக்கலாம். பட் ஆனால் ஹிண்ட் மாதிரி அந்த மேலே எழுதி வைக்கிறீங்க இல்லையா, அது வந்து ப்ரோக்ராமிங் கூட கன்சிடர் பண்ணப்படாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி, ஒரு டூ டிப் மாதிரி அது வந்து நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் எழுதியிருக்கேன். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்களேன். ஜஸ்ட் நான் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன் அண்ட் ஒரு ஸ்டார் வச்சுக்கிறேன். ஸோ வச்சோம்னே இதுக்கு கீழே இருக்குது எல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இந்த க்ரீன் கலரில் மாறின உடனே அவங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த க்ரீன் கலரில் மாறின கோட்ஸ் எதுவுமே ரன் ஆகாது. நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன் கோட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் இது பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார் வைக்கிறேன், இன்னொரு ஸ்லாஷ் வைக்கிறேன். ஸோ எனக்கு நான் ஜாவாஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஆனால் நான் ஜாவாஸ்கிரிப்டுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் லைனை நீ ரன் பண்ணாத அப்படின்னு நான் வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். என்னுடைய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்ட் 2 ஹலோ வேர்ல்ட் 3 தான் வரும். ஹலோ வேர்ல்ட் 1 வராது. ஏன்னா நான் அதை வந்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஜாவாஸ்கிரிப்டுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த 2 லைன் கோட் என்ன பண்ணும் அப்படின்றத இன்னொரு யூசருக்கு தெரிவிக்கிறது. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிடுவீங்க, நாளைக்கு செகண்ட் பர்சன் ஒரு ப்ரோக்ராமர் வருவார். அந்த ப்ரோக்ராமருக்கு நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்த்தோன்னே புரியணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு டைப் பண்ணுறேன். சேவ் இட் அண்ட் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இது நம்மளோட ஸ்கிரிப்டை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ இதுக்கு நடுவில் எழுதுறது எதுவுமே நம்ம ஸ்கிரிப்டை பாதிக்காது. அண்ட் இது வந்து மல்டி லைன் கமாண்ட்ஸ். ஏன்னா நான் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடிக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். பட் இதுக்கு சிங்கிள் லைன் கமாண்ட்ஸும் இருக்குது. அது என்னென்னா, அது எப்படி எழுதலான்னா, ஜஸ்ட் டபுள் ஸ்லாஷ் போடுங்க. டபுள் ஸ்லாஷ் போட்டோடனே அந்த 2 டபுள் ஸ்லாஷ் க்ரீன் கலரில் மாறிடும். அண்ட் இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணாது, இந்த கோட்ஸையும். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த டபுள் ஸ்லாஷ் இல்லாமலே சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எரர் காமிக்கும். அதாவது இங்கே ஆக்சுவலி எரர் வந்திருக்கு, அதனால தான் 3rd லைன் டிஸ்பிளே ஆகலை. இதுக்கப்புறம் எரர் இருக்குது. இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இங்கே என்னமோ நம்ம வேர்ட்ஸ் டைப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய தேர்ட் ஹலோ வேர்ல்டு 3ன்றது ரன் ஆகாமலே போயிடுச்சு. ஸோ டபுள் ஸ்லாஷ் போடுவோம். ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு லைனுக்கு தான் செல்லுபடி ஆகும். இது ஒரு லைனில் மட்டும் தான் செல்லுபடி ஆகும். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா அது வந்து இது ஒரு கமெண்ட்டாக கருதாகுது. ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இது சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், இது மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஸோ இந்த கமெண்ட்ஸ்குள்ளே நம்ம எழுதுறது எதுவுமே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணாது. ஜஸ்ட் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, பர்ஃபெக்ட்.